2005ஆம் ஆண்டு வந்த 18வது MCQ 2005 வந்த 18வது MCQக்கு போனேன் என்று சொன்னால் அவர் கேட்டுக்கிறார் பின்வரும் சேர்வையின் IUPAC பேர் என்ன கேட்டிருக்கார். ஒரு பெண்ணாம்பெரிய ஒரு சேர்வு ஒன்று தந்திருக்கார். சின்ன சேர்வே இல்லாது பெரிய சேர்வை இருக்குது. பட் ஆன்சர் சின்னதாக தான் இருக்க போகுது, லேசாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதில் இருக்கிற பிரதி கூட்டங்களை பார்த்தேன்னு சொன்னால் ப்ரோமோ இருக்குது, C டபுள் பொண்டோ இருக்குது, அப்போ ஓன் அல்லது ஒக்ஸோ இருக்குது. அடுத்து பார்த்தேன்னு சொன்னால் NO2 கூட்டம் இருக்குது, அப்போ நைட்ரோ இருக்குது. அடுத்து பார்த்தேன்னு சொன்னால் COR அமைப்பில் இருக்குது. அப்போ இது ஒரு எஸ்தர். அப்போ நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும் C டபுள் பொண்டு O இருக்கிறதால ஓன் அல்லது ஒக்ஸோன்னு சொல்லிட்டு நிற்கிறியா? இல்லை, COR என்ற ஃபார்மேட்டில் இருக்குதா? நீ பார்த்தேன் விளங்கும். C டபுள் பொண்டு ஓக்கு பக்கத்தில் OCH3CH2 இருக்குது. அப்போ CH2CH3 சொல்கிறது அல்கைல். அப்போ COR என்ற ஃபார்மேட். அப்போ அது ஒரு எஸ்தர். அப்போ நீ கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு கேட்டால் அது ஒரு பிரதியீடு. அப்போ பிரதியீடுன்னு சொன்னால் இது ஒரு எஸ்தர் தானே. அப்போ எஸ்தர்ன்னு சொன்னால் நீ ஆன்சருக்குள்ளே போகலாம், ஆன்சருக்குள்ளே டிரெக்டாக போகலாம். எப்படின்னு கேட்டால் ஆன்சருக்குள்ளே டிரெக்டாக போகலாம். இது ஒரு எஸ்தர். அப்போ இறுதியில் OH முடியணும். ஸோ முதலாவது விட பிழை என்னென்னு சொன்னால் முதலாவது விடையில் ஓனன்னு முடியுது. ரெண்டாவது விடையை பார்த்தேன்னு சொன்னால் அதில் ஓனண்டு தான் முடியுது. மூணாவது விடையில் ஈனண்டு முடியுது. நாலாவது விடையில் OH முடியுது. அப்போ நாலாவது விடையா அல்லது அஞ்சாவது விடையாங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வி. ஸோ அதை நீ பார்க்குறதுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் OHன்னு முடிஞ்சிருக்கு, அதில் பரவாயில்லை. அடுத்ததை பார்க்கணும், அந்த எஸ்தரில் இருக்கிற அந்த அல்கைல் கூட்டத்தை நீ முதலாவதாக எழுதி காட்டி ஒரு ஸ்பேஸ் ஒன்று விடணும். அப்போ அதில் இருக்கிற அல்கைல் கூட்டம் எத்தைல், அதாவது ஈத்தைல் அல்லது எத்தைல். அப்போ அஞ்சாவது விடையிலையும் எத்தைல் தான் இருக்குது, நாலாவது விடையிலையும் எத்தைல் தான் இருக்குது. அந்த எத்தையில பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ரெண்டு விடைகளையும் ஸ்பேஸ் கட்டாமல் இருந்தே ஆகுது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்கிற பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு கேட்டால் ப்ரோமோ இருக்குது. அப்போ ப்ரோமோ இருக்குது, நைட்ரோ இருக்குது. அது ரெண்டு தான் பிரதியீடு கூட்டங்களாக இருக்குது. அப்போ நீ பார்த்தேன்னு சொன்னால் ப்ரோமோ இணைஞ்சிருக்கிற கார்பன் எத்தனாவது இலக்கம் என்று பாரு. கார்பனுக்கு இலக்கம் மட்டும்னு சொன்னால் எஸ்தரில் இருக்கிற கார்பனுக்கு முதலாவது இலக்கம், அடுத்த CH2 ரெண்டாவது இலக்கம், அடுத்த C மூணாவது இலக்கம். அப்போ 3 ப்ரோமோன்னு வரணும். அப்போ அஞ்சாவது விடையிலையும் 3 ப்ரோமோ தான் இருக்குது, நாலாவது விடையிலையும் 3 ப்ரோமோ தான் இருக்குது. அடுத்தது பாரு 3 ப்ரோமோ என்று காட்டினது பிறகு என்ன அடுத்தது என்ன சொல்லணும்? நைட்ரோ இருக்குது. அப்போ அது எத்தனாவது கார்பனில் இருக்குது? நைட்ரோ எத்தனாவது கார்பனில் இருக்குது என்று பார்த்தேன்டா 1 2 3 4 நாலாவது கார்பனோட இணைப்பட்டு இருக்குது. அப்போ 4 நைட்ரோ என்று வரணும். சரிண்ணே, எப்படி வரணும்? 4 நைட்ரோ என்று வரணும். அப்போ நீ பார்த்தேன்னு சொன்னால் அது அஞ்சாவது கார்பன்லேயே இணைக்கப்பட்டிருக்குது. அந்த நைட்ரோ கூட்டம் அஞ்சாவது கார்பனோட டிரெக்டாக இணைக்கப்பட்டிருக்கிறதால 5 நைட்ரோ ஒன்று வரணும். ஸோ அஞ்சாவது விடையில் 1 நைட்ரோ ஒன்று போட்டிருக்கார், நாலாவது விடையில் மட்டும்தான் 5 நைட்ரோ போட்டிருக்குது. ஸோ அதான் ஆன்சர். அதே டைம் இன்னொன்று பார்க்கணும்னு சொன்னால் அதில் மூணாவது கார்பனில் ஈன் இருக்குது. அப்போ 3 ஈன் போட்டிருக்கணும். 3 ஈன் OH டிரெக்டாக சேர்த்து இருக்கணும். ஸோ நாலாவது ஆன்சராக என்ன சரியான இடம். ஸோ 2005 18வது MCQக்கு நாலாவது ஆன்சர் வரும்.